ரயில்வே பாலத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் விழுப்புரத்திலேயே 3 ரயில்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழமதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழமதி, எந்தெந்த ரயில்கள் விழுப்புரத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? அந்த ரயில்கள்ல வந்த பயணிகளுடைய நிலை என்ன? ஆனந்தி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் முண்டிவாக்கத்தில் ஏரிக்கு, அதாவது ரயில்வே தண்டவாளத்துக்கு மேலே ஏரி உடைந்து தண்ணீர் போவதால் புதிய பாதுகாப்பு கருதி 3 ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்தோதியா எக்ஸ்பிரஸ், புதிய எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 3 ரயில்கள் இங்கே நிறுத்திட்டாங்க. அதே போல ஒரு 5 ரயில்களின் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம் வழியாக சென்னை இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 5 ரயில்கள் பயணிகள் பாதுகாப்பு கருதி தான் நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சோழன் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ், செந்தூரா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 5 ரயில்கள் இனிமேல் இந்த வழித்தடத்தில் அந்த ரயில்வே பாலம் சரியாக முறை இயக்கப்பட்டதான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் ரயில்வே சந்திப்பு தான். இந்த ரயில்வே நிலையத்தில் தற்போது 4 ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த மார்க்கத்தில் செல்ல முடியாத சூழலில் காட்பாடி வழியாக இயக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வர்றாங்க. அதே வேளையில் இந்த ரயில்களில் பயணித்த ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் தவிப்பிற்கு உள்ளாயிருக்காங்க. ஐயா, இப்போ அது குறித்து கூட இங்க ஒருத்தர் இருக்காரு. கேட்போம், நீங்க எந்த ட்ரெயின்ல வந்தீங்க? என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு? நான் அதோதியால வந்தாங்க, நாகர்கோவில்ல இருந்து. இப்போ இங்க விழுப்புரத்தை ஒரு 5 மணிக்கு நிறுத்தினாங்க. 1 மணி நேரம் சென்று வண்டி போகாது, எல்லாரும் இறங்கிறீங்க, மாற்று ட்ரெயின்ல போங்க, காட்பாடி வழியா போகணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியல. எந்த ட்ரெயின்ல ஏறணும் கொள்ளணும்னு சொல்லல யாரும். நாங்க எல்லாம் அதுக்கு அவதிப்பட்டு நின்றுகிட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனை ட்ரெயின் இங்க நிக்குது? இப்ப நீங்க அந்தோதியா எக்ஸ்பிரஸ் சொன்னீங்க, வேற எத்தனை ட்ரெயின்லாம் இங்க நிக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது சார். இப்போ எத்தனை ட்ரெயின்லாம் இங்க சார் இங்க நிக்குது? ட்ரெயின் நிக்குதுங்க. இப்போ 5 ட்ரெயின் நிக்குது. 5 ட்ரெயின் மாற்று வழியில தான் அனுப்பியிருக்காங்க. மாற்று வழியில அனுப்புறாங்க. முண்டியம்பாக்கத்துல தண்ணி அதிகமா போறதால ரயில்வே ட்ராக் மேல தண்ணி அதிகமா கடந்து போயிட்டு இருக்கு. அதனால ட்ரெயின் எதுவும் போக முடியல. மாற்று வழியில காட்பாடி வழியா அனுப்புறாங்க. காட்பாடி வழியா சென்னை எக்மோருக்கு அனுப்புறாங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயணிகளோட பாதுகாப்பு கருதி தான் ரயில்வே சேவை நிப்பாட்டி இருக்காங்க கனமழையின் காரணமாக. இப்ப பயணிகளுக்கு மாற்று வழி, பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பயணிகளை பார்க்க முடியுது. மாற்று வழியும் செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்களா? ஆமா, அறிவுரை கொடுத்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் அடிக்கடி பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அறிவுரை கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல தான் இப்போ நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வண்டியை வந்திருக்கு. மாற்று வழியில இப்போ நாங்க சென்னை புறப்படுறோம். இப்போ ஏற்கனவே 3 ரயில் நிப்பாட்டி இருக்காங்க. இனி வர ரயிலோட சேவையை இந்த வழித்தடத்தில் நிப்பாட்டி இருக்காங்க. முழுமையாக நிறுத்தப்படும் அறிவிச்சுட்டாங்க. இப்ப பயணிகள் என்ன மாதிரி உங்களுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க? பயணிகள் பாதுகாப்பு கருதி தான் ரயில்வே நிர்வாகம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை கொடுத்திருக்காங்க? அறிவுரை கொடுத்திருக்காங்க, ஆனா முழுசா எல்லாத்துக்கும் தெரியல. அதாவது எல்லாரும் இறங்கி போறோம், யாருக்கும் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அது தகவல் மட்டும் முழுசா அறிவிச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் நன்மையா இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவங்க இடத்துக்கு எதுக்காக போகணும், பல தேவைகள் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பஸ்ல போகணுமா இல்ல ட்ரெயின்லயே திருப்பி போலாமான்னு அவங்க என்ன ஐடியா பண்ணிக்கிடுவாங்க. அதுக்காக தகவல் தெரிவிக்கணும். ஆனந்தி, இப்போ கனமழையின் காரணமாக ரயில்வே தண்டவாளத்தின் மேல தண்ணீர் சென்றதால ரயில் பாதுகாப்பு கருதி நிப்பாட்டி இருக்காங்க. அதே வேளையில பயணிகள் கூறுற குற்றச்சாட்டு என்ன காரணத்துக்காக ரயில் நிப்பாட்டி இருக்காங்க? நாங்க அடுத்து எப்படி பயணிக்கிறது? எங்களுக்கு ரயில் மாற்றுப்பாதை ரயில் வருமா அல்லது பேருந்துகளில் பயணிக்கணுமா உள்ளிட்ட எந்த விதமான அறிவுரைகளையும் ரயில்வே நிர்வாகம் சொல்லல அப்படிங்கறது குற்றம் சாட்டுறாங்க. இப்ப நம்ம பார்க்க முடிஞ்சு ஒரு 500-1000க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தை பிடிச்சு மிகுந்த சிரமத்துக்கிடையே விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் சென்று சென்னை செல்லும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து வர ரயில் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. பல்லவனா இருக்கட்டும், புதுகையா இருக்கட்டும், வைகை எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், அதே போல குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும், செந்தூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 5 எக்ஸ்பிரஸையும் நிறுத்தி வைக்கப்பட்டதா ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சுட்டாங்க. இப்ப 4 ட்ரெயின் இங்க நிக்குது. இப்ப இது மாற்று வழியில் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப ரயில் பயணிகளுக்கு முன்பதிவு செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் ரயில் நிறுவனம் கொடுக்க போகுது? இப்ப இங்க நிக்கிற பயணிகளுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போறாங்க என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனை பயணிகள் பாதுகாப்பு கருதி ரயில்வே நிர்வாகம் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இங்க இருக்க பயணிகளை பாதுகாப்பாக சென்னை அழைத்து செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனந்தி, ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடாக பேருந்து மூலமாக அவர்களை சென்னைக்கு அழைத்து வரும் பணியில மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.